காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலின் மேற்கூரை மீது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் படுத்துக்கொண்டு கீழே இறங்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபனிடம் கேட்கலாம். பத்மநாபன், வணக்கம். அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த முழு விவரங்கள் என்ன? அவர் தற்பொழுது பத்திரமாக கீழே இறக்கப்பட்டாரா? விவரங்கள். இதில் தான் எடுக்கிறோமே, அப்புறம் என்ன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபனிடம் கேட்கலாம். பத்மநாபன், அந்த நபர் தற்பொழுது பத்திரமாக இறக்கப்பட்டு விட்டாரா? எதற்காக அங்கே போய் படுத்தார்? விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையத்தில் தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் வருகை தந்த ரயில் ஒன்று தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த ரயில் மேல்கூரையின் மீது ஒருவர் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த பயணி ஒருவர் உடனே ரயில்வே அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் மேலே படுத்துக் கொண்டிருந்த வாலிபரை கீழே இறங்கும்படி 1 மணி நேரத்துக்கு மேலாக சொல்லியும் அந்த நபர் கீழே இறங்கவில்லை. 1 மணி நேரத்துக்கு பிறகு ரயில்வே போலீசார் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை மீட்க ரயில் மேல் ஏற முயன்ற போது அந்த நபர் கீழே இறங்குவதாக கூறிய பின் அவரை பத்திரமாக தரையில் இறக்கி மீட்டனர். அவர் எழுந்து நிற்காமல் அப்படியே படுத்திருந்தால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அந்த நபரை காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெலுங்கு மொழியில் பேசுவதால் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் 1 மணி நேரத்துக்கு மேலாக ரயிலின் மேல்கூரையில் நின்று படுத்துக் கொண்டு இறங்க மறுத்ததால் 1 மணி நேரத்துக்கு மேலாக ரயில் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.